கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகையில் நடந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு குறித்து தமிழக மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஏனென்றால் அங்கு பிரதான கட்சியாக இருக்கின்ற தவேகாவாலும் சரி, அதற்கு பிறகு அதற்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சியாலும் அவர்களால் தங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று குறிப்பிட முடியவில்லை. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் 2-3 தடவை ஃபெயில்டு அட்டம்ப்ட் கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டது நாம் பார்த்துருக்கோம். ஆகவே இன்றைய தினம் கவர்னர் எடுத்திருக்கின்ற முடிவு சரியான முடிவு. அவர் நான் 118 பேர் இருக்காங்களான்னு சட்டமன்றத்தில் தான் நீங்கள் நிரூபிக்கணுமே ஒழிய ராஜ்பவனில் நீங்கள் உங்கள் அறுதி பெரும்பான்மையை காட்டுங்கன்னு யாரையும் நான் இன்சிஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் இவர்கள் தங்களால் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறதையாவது ஆளுநருக்கு கோடிட்டு காட்டணுமா இல்லையா? தெளிவாக சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட 112 தான் இருக்குது. அப்போ அந்த 112 வச்சு உங்களால் எப்படி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியும்? சரி, ஏதாவது ஒரு சில கட்சிகள் எங்களை ஆதரிக்கிற சான்ஸ் இருக்குது, அதனால் எங்களை நீங்கள் மந்திரி சபை அமைக்கிறதுக்கு அழைக்கணும் அப்படின்னு கேட்க முடியும். அதுவும் இல்லையே, ஆளுங்கட்சி தரப்பு, அதாவது பிரதான எதிர்கட்சியாக இன்று உருவெடுத்திருக்கின்ற தவேகாவும் தெளிவாக சொல்லுது, எங்கள்கிட்ட 112 தான் இருக்குன்னு. இப்போது ஆளுநரை யாரெல்லாம் குறை சொல்கிறாங்க? அது திருமாவளவனோ கம்யூனிஸ்டோ? நான் கேட்குறேன் ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஏன் நீங்கள் கடிதம் கொடுக்கக்கூடாது? ஆளுநர்கிட்ட நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்கும் பொழுது நாங்கள் விஜய் அவர்களை ஆதரிக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ல. அது சொல்கிறத விட்டுட்டு ஆளுநரை குறை சொல்கிறதுங்கிறது எப்படி நியாயமாகும்? இது என்ன பொலிட்டிக்கல் ஹிப்போக்ரஸி? என்ன சட்டமன்றம் குதிரை பேரம் நடத்துறதுக்கான இடமா? இருக்க முடியாது. அதனால் திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ நேர்மையாக நடந்துக்குங்க, யோக்கியமாக நடந்துக்குங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் விஜயை ஆதரிப்போம், நாங்கள் 6 பேர் இருக்கோம், அதனால் இது பெரும்பான்மைக்கு போதுமானது செய்வோன்னு சொல்லுங்கள். அந்த நேர்மை கூட உங்கள்கிட்ட கிடையாது. இல்லாமல் நீங்கள் ஆளுநரை தவறு சொல்கிறீங்க. அதனால் நாம் சட்டமன்றம் என்பது குதிரை பேரம் நடத்துறதுக்கு நாளைக்கு ஃபெயில்டு கவர்மெண்ட் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் கலைக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி ஆளுநர் அவர்கள் தன்னை உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறார், அவ்வளவுதான். அதனால் மேதகு ஆளுநர் அவர்களை குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் இந்த விஷயத்தில் இல்லை. பின்னாடி பாஜக தான் இருக்கு, விஜய் அவர்களை ஆட்சி செய்ய விடாமல் பாஜக தடுக்குது இல்லைங்க. இப்போது விஜய் அவர்கள் யாரோட ஆதரவை வாங்கியிருக்கார்? காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா? கிடையாது. இப்போது ஜார்க்கண்டில் பிஜேபி சர்க்காராக வந்தது இல்லையே. பிஜேபி சர்க்கார் இல்லாத ஒரு சர்க்காரை நாம் பதவி பிரமாணம் செய்து வைத்து அந்த ஆட்சி இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அதனால் பிஜேபி இதில் இம்பார்ஷியலாக
நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை இது தடுக்க வேண்டாம். நான் கேட்குறேன், வெட்கமே இல்லாத இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை ஆகிய கட்சியை கேட்குறேன், கம் அவுட் இன் ஓப்பன். நாங்கள் தாவேக அரசாங்கத்தை ஆதரிப்போம்னு சொல்லுங்கள். நீங்கள் 6 பேர் சேர்ந்து சொல்லுங்கள். உங்களை இன்வைட் பண்ணுறோமா இல்லையான்னு பாருங்கள். we will do. நாம் ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ள பாஜக விரும்புகிறது. அதனால் நீங்கள் வெக்கங்கெட்டு போய் உங்கள்கிட்ட நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத பற்றியே பேச மாட்டேனா அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? சார், இப்போது சமூக வலைதளங்கள்லேயும் சரி, செய்தி ஊடகங்கள்லேயும் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னாக்க, திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி பரவுதல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பல செய்திகள் பல்வேறு விதங்களில் பல்வேறு சமயங்களில் வந்திருக்கு. ஏன் ஒரு தரம் திரு பிஜு பட்நாயக் அவர்கள் அதிமுகவும் திமுகவும் இணைய வேண்டும் அப்படின்னு பேசினாரா இல்லையா? 1979 பேசியிருக்கேன். 79 பேசினார். அதனால் நீங்கள் இதெல்லாம் நடக்காத விஷயங்களும் இல்லை. இப்போது இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன? காலையில் ஸ்டாலின் நான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலைன்னு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் ஊடகங்களில் வர்ற ஹேஷ்யங்கள். இதில் திரு எடப்பாடியார் சொன்னார், அப்படி வரல. ஆனால் ஸ்டாலின் இதுக்கு கேட்டகாரிக்கல் ரிப்ளை கொடுப்பதை தவிர்த்தார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதனால் இதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. இல்லை, எல்லாரும் தன்னுடைய எம்எல்ஏக்கள் அங்கங்கே ரெசார்ட்டில் வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு அவங்க எம்எல்ஏ மீது அவ்வளோதான் நம்பிக்கை. அதனால் ரிசார்ட்டில் வைக்கிறாங்க. அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியும். 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்களும் பேசியிருந்தீங்க, விஜய் அவர்கள் உறுதியாக சிஎம்மாக வருவார், அதை யாரும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட். இல்லை, அப்போது எண்ணிக்கை நடந்து கொண்டு இருந்தது. ஓகே, 110, 12, 13 அல்லது 118 அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தப்போ நாம் சொன்ன கருத்து. ஆனால் இப்போது 107 தான். 108 அதில் ஒன்று விஜய் டபுள் சீட்டு அப்படிங்கிறதுனால இப்போ 107 தான். ப்ளஸ் காங்கிரஸோடைய 5, 112. நான் இப்போவும் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, நீங்கள் நாங்கள் விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம், லெட்டரை கொடுத்துருங்க. தேர் என்ஸ் தி மேட்டர். பிஜேபி எந்த விதத்துலையும் ஜனநாயக ரீதியான ப்ராசஸை தடுக்காது. இல்லை, ஆளுநர் அவர்களும் மறுப்பு தெரிவிக்கல. திமுக அதிமுக கூட்டணி வந்தாக்க நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பீங்களான்னு ஒரு ஊடகம், தனியார் ஊடகத்தில் கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமாக நான் மறுக்க மாட்டேன்றதையும் ஆளுநர் பதிவு பண்ணல இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு ப்ரொப்போசல் ஆளுநருக்கு முன்னாடி வைக்கல. இல்லை, இன்னும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அந்த மாதிரி ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்லை. அதனால் எல்லாம் ஊகத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இருக்கிற உறுதி செய்யப்பட்ட நம்பர் 112, அவ்வளவுதான். இது இன்னும் ஒரு 6 வேணும். அந்த 6 இருக்குது 3 சிறிய கட்சிகள்கிட்ட. நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஜனநாயக முறையை தடுக்காது. இல்லை சார், ஒருவேளை எந்த கட்சியும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வரலன்னா அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன, ஆளுநர் என்ன செய்வார்? ஆளுநர் அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது கான்ஸ்டியூஷனலி? வேறு ஏதாவது காம்பினேஷன் பாசிபிளா பார்ப்பார். அப்படி ஒரு கான்க்ரீட் ப்ரொப்போசல் வந்தால் அதை கன்சிடர் பண்ணுவார். இல்லை, நீங்கள் சட்டம் தெரிஞ்சவர், என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? இல்லை, வேறு கட்சிகள் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இது அரசியல், இது வெறும் சட்டம் மட்டும் இல்லை. அதனால் நாளைக்கு என்ன காம்பினேஷன்
தெரியலை. அப்படி காம்பினேஷன் வந்து ஆளுநர் வந்து அது வயபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா அவர் அதை இன்வைட் பண்ணலாம். இல்லை அரசியல் சட்டப்படி ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரலாம். ப்ராமுல்கேட்டிங் பிரசிடென்ட்ஸ் ரூல், தட் இஸ் தி ஒன்லி வே. அதனால் அவர் வேரியஸ் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, வழிகள் என்ன இருக்குது பார்ப்பார். முடியாதுன்னு சொன்னால் அவர் வந்து அதை கேட்க போகிறது இல்லை.